உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு உண்மையான கோஸ்ட் ஸ்டோரி பத்தி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். நம்ம கிட்ட சொன்னவங்க பேரு சுரேஷ். இவருக்கு என்ன நடந்திருக்குன்னா, இவர் நார்மலா அவங்க ஃப்ரெண்டு கூட டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. லேட்டா தான் அவர் கிளம்புறாரு. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. இவர் வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. மணி 12 ஆயிடுச்சு. அந்த டைம்ல ரோட்ல யாருமே வரல. இவர் ஒண்டிதான் இவர் கார்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் மின்னுக்கு கொஞ்சம் தூரம் மின்னுக்கு நம்ம பார்க்குற அளவுல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒருத்தவங்க ஒரு வயசானவங்க ஒரு அங்கிள் கீழே படுத்து கிடக்காரு. மோட்டர் பைக் அவங்க மேலே கிடக்கு. ஒரு பாட்டி அவங்க பக்கத்தில் படுத்து கிடக்காங்க. மேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் படுத்து கிடக்காங்க போல். அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு தமிழ் பிள்ளை அங்கே நின்றுட்டு அவங்க அங்கேருந்து நடந்து வர்றது இது எல்லாமே சுரேஷ் பார்த்துக்கிட்டே போகிறாரு. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணலன்னா அப்புறம் ஏதாவது நம்மளை நினைப்பாங்கள்ல, சரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாண்டிட்டார். ஆனால் தாண்டிட்டு கண்ணாடியிலேருந்து பார்க்குறாரு. அவங்க அங்கே அந்த பிள்ளை நடந்து போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லாம் சீன் பார்க்குறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி முன்ன கொஞ்சோண்டு யூட்டர்ன் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே யூட்டர்ன் பண்ணிட்டு பார்க்குறாராம். அந்த இடத்துல அங்கே யாருமே இல்லை. எப்படி இப்போதானே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, எப்படி அந்த இடத்த விட்டு அவங்களால சீக்கிரம் போக முடியும்? சரின்ட்டு கொஞ்சம் மினிட்டுக்கு போய் பார்க்குறாராம், அங்கேயும் யாருமே இல்லை. அந்த டைமில் சுரேஷ்க்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இதை சம்திங் ராங், இங்கே வேற எதையோ தான் நம்ம பார்த்துருக்கோம். சரி வளைச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக வராரு. கண்ணாடியில் அவர் பார்த்துக்கிட்டே வராரு. பின்னாடி அவர் கண்ணாடியில் யாருமே எதுவுமே தெரியல. வேகமாக வந்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு கண்ணாடியில் பார்க்குறாரு. அங்கே நடந்த அதே சீனு கண்ணாடியில் அவர் பார்த்துட்டு இருக்காரு. பின்னாடி மறுபடியும் அந்த வயசானவங்களுக்கு அந்த தமிழ் பிள்ளை ஹெல்ப் பண்ண போகிறது இது எல்லாத்தையுமே மறுபடியும் அவர் கண்ணாடியிலேருந்து பார்க்குறாரு. அவருக்கு பயம் மேலே பயம் சாமி மந்திரத்தை படிச்சுக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தோட மின்னுக்கு கேட்டு திறந்துட்டு காரை எடுத்து உள்ள உக்காந்து காரை எடுக்கிறது வரைக்கும் மட்டும்தான் இவருக்கு ஞாபகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. முழிச்சு பார்க்கறாரு. ரூம்ல அவரு படுத்திருக்காரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்க வைஃப் கிட்ட அவர் கேட்கும் போதுதான் அவங்க வைஃப் சொல்லியிருக்காங்க, நீங்க கார்ல உக்காந்த கையோட நேரா மின்னுக்கு இருக்கிற வீடு மோட்டார் பைக் இது எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டீங்க. அதுக்கப்புறம் மயங்கிட்டீங்க. வீட்டு கண்ணாடியை நீங்க இடிச்சிட்டு மயங்கிட்டீங்க. உங்களை அப்பாவும் நாங்களும் தான் தூக்கி ரூம்ல போட்டோம் அப்படின்னு. அப்புறம் அவங்க வைஃப் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே சுரேஷ் அவங்க வைஃப் கிட்ட சொன்னானதான் அவருக்கு பயத்தை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது அவனுக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா, ஆனால் இங்கே இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வாரமாக அவர் சீக்கில் படுத்துட்டாரு. உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே போய் வார்டிலெல்லாம் தங்கி ரொம்ப கஷ்டத்தை அவர் அனுபவிச்சிருக்காரு. சுரேஷோட லைஃப்பில் இந்த விஷயத்த மறக்கவே முடியாதுன்ட்டுன்னு அவர் இந்த விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கா? அப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். என் சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேனீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனை போட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.